என்னடா இன்னைக்கு பேட்டரிலாம் ஸ்டோக்கான் இருக்கானே என்ன பண்ண போறான்னு தானே பார்க்குறீங்க. இந்த பேட்டரிலாம் வச்சு நான் எதுவும் பண்ண போறதில்ல. நக்கல்யா அவனுக்கு. இந்த ரிமோட்ல வந்து இந்த பேட்டரிஸுங்களை யூஸ் பண்ணி நிறைய பேட்டரிஸ் என்கிட்ட வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பேட்டரிங்க வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும், எந்தெந்த பேட்டரி நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். பட் ஆனா இந்த வீடியோவில் நம்ம அதை பார்க்க போறது கிடையாது. இதுக்கு நான் பேட்டரி என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன போர்டுன்னு பார்த்தீங்கன்னா TP4056 அப்படிங்கிற ஒரு மாடல் தான். இது வந்து சி டைப் லித்தியம் பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுற ஒரு போர்டு. இதில் வந்து நம்ம அவுட்புட்டுமே எடுத்துக்க முடியும். ஸோ அதனால இதே நம்ம இந்த ரிமோட்டில் ஃபிட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் என்ன பேட்டரி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இருக்கிற ஒரு 300 mAh இருக்கிற ஒரு லித்தியம் பேட்டரி தான். அப்போது இந்த பேட்டரிலாம் நீங்கள் எதையும் பண்ண போகிறது இல்லையா அப்படின்னு கேட்டால், அந்த பேட்டரிலாம் நான் எதையுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. இப்போ இது ஃபுல்லாக பிரித்து எடுத்துட்டு இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த ரிமோட்டை நம்ம உள்ளே பிரித்து எடுத்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு ரேர் போர்டு, ஒரு 5 பட்டன் இருக்குது. இது என்ன போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா KYD 1933Tன்ற ஒரு போர்டு தான். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரேடியோ சிக்னல், அதாவது அனலாக் சிக்னல்ன்ற அந்த மாதிரி ஒரு போர்டு தான். இது வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி அந்த சிக்னலை வச்சு மாத்திரம்தான் நம்ம இப்போ வந்து அந்த காரில் இருக்கிற ரிசீவரால் ரிசீவ் பண்ணிக்க முடியும். இது வந்து எப்படி சொல்கிறதுனா, இதுலேருந்து கொடுக்குற சிக்னலை வந்து நம்ம இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு 5 பட்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த போர்டை வந்து நம்ம இந்த ரிமோட்டில் எங்கேயாவது ஃபிட் பண்ண முடியுமா அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த சைட்லேயே கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சி டைப் உள்ள சார்ஜர் வந்து பின்னு நமக்கு வெளியே தெரிகிற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்றக்க வேண்டி இப்போ நம்ம இந்த போர்டை வந்து கரெக்டாக எனக்கு ஃபிட் ஆகுது. எந்த ஒரு இதுவுமே இல்லாத அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த போர்டை வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த போர்ட்லேருந்து இப்போ நமக்கு எவ்வளோ அவுட்புட் வருது, இது எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ பேட்டரியோடைய பவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.7 வாட். இப்போ நமக்கு பேட்டரியிலேருந்து இந்த போர்டுக்குள்ளே போய் நமக்கு கிடைக்கிற அவுட்புட்னு எடுத்துக்கிட்டால் அது 3.7 வாட்ஸ் தான். பட் ஆனால் நமக்கு 3 வாட்ஸ் இருந்தால் போதும். இப்போ நான் இது வந்து இந்த போர்டுக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டு இதை நம்ம சார்ஜ் பண்ணி பார்ப்போம். சார்ஜ் ஆகுதா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, பேட்ரி சார்ஜும் ஆகுது. பேட்ரி ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் ஒரு ப்ளூ கலர் லைட் எரியும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டை இப்படியே வச்சோம்னா நிற்காது. அதனால நம்ம இது வந்து க்ளூ போட்டு ஃபுல்லாக இது பேக் பண்ணிடலாம். பின்னால் போர்டு எல்லாமே வந்து நம்ம க்ளூ போட்டு பேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே மாதிரி நம்ம இது சால்ட்ரிங் பண்ணால் போதும். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயரை மாத்திரம் நம்ம கரெக்டாக இந்த போர்டில் எந்த இடத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் நீங்கள் இதை மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. இப்போ இதில் நமக்கு எவ்வளோ பவர் வருது அப்படிங்கிறத மீட்டர் வச்சு செக் பண்ணிடுவோம். அப்படி மீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணும்போது இதில் நமக்கு கிடைக்கிற பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.73 வாட்ஸ். இது வந்து அந்த மாடியூலில் இருந்து டைரெக்டாக நம்ம பேட்டரி போட்டு என்ன அவுட்புட் கிடச்சிதோ அது அப்படியே தான் இங்கே இருக்குது. இதனால போர்டு எதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளம். அப்போ இதில் ஆன் ஆஃப் சுவிட்ச் எல்லாம் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி போர்டுங்கள்லாம் வந்து டைரெக்டாகவே பவரை வந்து கன்சியூம் பண்ணும். இதுக்கு வந்து ஆன் ஆஃப் சுவிட்சுன்னு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து இதோடைய ஆண்டனா மாத்திரம் போட்டு இப்போ இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. அதனால் போர்டு நல்லாயிருக்கு, பவரும் கரெக்டாக கன்சியூம் பண்ணுது. இப்போ நம்ம இதோடைய ஆண்டனா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இது எதோடைய ரிமோட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சி காரோடைய இதுதான். ஸோ அந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுற காரோடைய பேட்டரி வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி, ரிமோட் மாத்திரம் ரீசார்ஜபிள் இல்லாத ஒரு டபிள்யூ பேட்டரி. அதனால தான் நான் இதை வந்து ரீசார்ஜபிள் பேட்டரியாக மாற்றிருக்கிறேன். இது போல் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஸ்க்ரூ எல்லாம் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதோடைய கார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
இப்போ இந்த ரிமோட் நல்லாவே ஒர்க் ஆகுது. இனிமேல் நமக்கு இந்த பேட்டரி மாற்றுற தொந்தரவு இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வந்து எனக்கு அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணணும்னு தோணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.